ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோயிங் ஆப்பில் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருப்பீங்க ஹோம் பேஜில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து நீங்கள் செட் பண்ணணும். சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செட் பண்ணணும். அதை வந்து அந்த பேர் இருக்கும், உங்கள் லொக்கேஷனோட பேர், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும், செலக்ட் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதுவே கேட்கும். என்ன பண்ணணும்னா யூஸ் யுவர் கரண்ட் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷன் இது வந்து டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் வந்து அப்டேட் ஆயிரும். லொக்கேஷன் அப்டேட் ஆனதுக்கு பின்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோவ் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக பிரியாணி வேணும், பர்கர் வேணும், பீஸா வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பர்கர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பர்கர் சம்மந்தப்பட்டதில் வரும், பிரியாணி, பீஸா அப்படின்னு வருது. இப்போ எனக்கு வந்து ஒரு தாலி வாங்கணும் அப்படின்னா நான் தாலி அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தாலி வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ சர்ச் பண்ணோன்னே தாலி டிஷ் வந்துருச்சு, அதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக வந்து வரும். ஒவ்வொரு கடை பேரோட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன ரேஞ்சு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக கொடுத்துருக்காங்களா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்னி ரசாய் இன்டர்நேஷ்னல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக இருக்கும், எந்த கடையில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் 2வது இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கடையில் உள்ள மெனு எனக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் இருக்கும். டீலக்ஸ் தாலி, பட்டர் நான் தாலி அப்படின்னு விதவிதமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ எனக்கு இதில் ஒரு ஐட்டம் பிடிச்சிருக்குது, பட்டர் நான் தாலி எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நேராக ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் வேணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் எதுவும் செலக்ட் பண்ண போகிறதில்ல. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டம்னு கொடுக்குறேன். ஆட் ஐட்டம் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து கார்ட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா வியூ கார்ட்டுன்னு பட்டன் வரும். வியூ கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி. ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்படியே கீழே இந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இவங்களே ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்றாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? டேக்ஸ் 10 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ 199 காட்டினது இப்போ 209, 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பில் அமௌண்ட்டு. ஓகேங்களா? கீழே பாருங்கள் ஆட் ஆர் செலக்ட் அட்ரஸ்னு வருது. அதுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடுச்சா, கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ரூம் நம்பர், ஸோ உங்களுக்கு ஏதாவது டோர் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்துருக்க ஃபீல்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஸ்டார் கொடுத்ததெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் ஓகேவான்னு கேட்குது. ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு பட்டன் இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். இதில் எல்லா மெத்தட் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெட் பேங்கிங் வழியாகவும் பே பண்ணிக்கலாம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. நான் அதை கொடுத்துட்டு பே 209 வித் கேஷ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ ஈஸியான விஷயந்தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆர்டர், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? 19 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 19 மினிட்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோடய ப்ளேஸில் வந்து இந்த ஃபுட்டு வந்துடும். டெலிவரி பார்ட்னர் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவார். சரிங்களா? காசை கொடுத்துட்டு நீங்கள் ஃபுட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன ஐட்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பாருங்கள் பர்கர்ஸில் ஒவ்வொரு கடையாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கடையெல்லாம் ஃபேமஸோ ரேட்டிங்கோடு கொடுத்துருப்பாங்க, ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எல்லா ஃபில்டர்ஸும் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் பட்டன் இருக்கும், சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக டைப் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.